அதாவதுங்க 11ஆம் இடத்த குரு பார்க்குதா, சுக்கிரன் பார்க்குறாரா, புதன் பார்க்குறாரா, 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரா, சுக்கிரன் பார்க்குறாரா, புதன் பார்க்குறாரா, வாட்ச் பண்ணணும். நீங்கள் உங்கள் சாதகத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி 12 பாவகம், அந்த 12 பாவத்தில் குரு எங்கே இருக்கார், புதன் எங்கே இருக்கார், சுக்கிரன் எங்கே இருக்கார், இதெல்லாம் வந்து சுபகிரகங்கள். இந்த சுபகிரகங்கள் பார்வை எங்கெங்கே பார்க்குது, சுபகிரகங்கள் எங்கெங்கே பார்வையை நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் வாழ்க்கையில் செய்கிறீங்க. இப்போ சில பேர் பணம் வேணும், துட்டு வேணும், அப்படியே சும்மா மைண்டாக அலைவாங்க. வேலைக்கு போவாங்க, சம்பளம் கட்டல, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல, நான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு அலைவாங்க. அது ஏன் தெரியுங்களா? உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வந்து எம்டி கட்டமாக இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு நோக்கமே வரும். உங்கள் ஆயுள் முடிவு வரைக்கும் அதுதான் எண்ணமே வரும், சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். ஆனால் எங்கே போனாலும் சரி பிரச்சனை சிக்கல். ஒரு இடத்துல சம்பளத்துக்கு போனால் கூட பிரச்சனை சிக்கல். சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, சிம்பிளாக உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு போட்டு ஒரு சொந்தமாக பண்ணுவீங்க, அதுலேயும் பிரச்சனை சிக்கல் வரும். எம்டி கட்டமாக வரக்கூடாது. லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வந்து எம்டி கட்டமாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து எம்டி கட்டமாக இருக்கக்கூடாதுன்னா என்ன? சுபகரம் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். புதன்லாம் லா, சட்டம், நுணுக்கம், வாயிலே இந்த புரோக்கர், கம்சன், ஏஜென்ட்டு அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்களா, பேச்சு திறமையிலே பிழைக்கலாம். சுக்கிரன் சம்மந்தப்பட்டதுன்னா சுபகரகம், பொண்ணு, பொருள், சொத்து, சுகம். இப்போ என்ன செய்யுது? பேன்சி ஸ்டோர் வைக்கலாம், நகை கடை வைக்கலாம், கவரிங் கடை வைக்கலாம். இந்த மாதிரி வந்து நாசுக்கான ஒரு தொழிலை பண்ணி பழைக்கலாம். குரு இருந்தாலும் சரி, கோயில் சம்மந்தப்பட்டது. இப்போ கோயில் எந்த இப்போ சிவன் கோயில் இருக்குது, கரூர் பசீஸ்வரர் இருக்கார், அலங்கார வழி சொந்த நாய் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி கடை வாடகை எடுத்து அவங்க வைக்கலாம். கோயில் பொருட்கள், பூஜை பொருட்கள், அதை வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், பெரிய லெவலில் வரலாம். சுக்கரன்னா ஜவுளி கடை சம்மந்தப்பட்டது, பெரிய பெரிய நகைக்கடை, ஜவுளி கடை, பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குல்ல, அப்படி பண்ணலாம். குருவும் அதை தான். தங்கக்கடை, தங்கம் சம்மந்தப்பட்டது, நகை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய தொழில் 2ஆம் இடத்துல குரு இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். சில பேர் அதாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் அதான் பாருங்கள், லக்கணத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் பாவகம் அப்படி சொல்லக்கூடாது, எம்டியாக இருக்கக்கூடாது, எம்டி கட்டமாக இருக்கக்கூடாது. அங்கே ஒரு கிரகம் இருக்கணும். கிரகம் இருக்குன்னா சுபகிரகமாக இருக்கணும், சுக்கிரன் இருக்கணும், குரு இருக்கணும், புதன் இருக்கணும். அதே வளர்புறையில் சூரியன், சந்திரன் இருக்கலாம், புரியுங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடம், காலபுருஷன் 2ஆம் இடத்துல வந்து எல்லா கிரகம் இருக்கலாம். 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடங்கிறது தனுசு, தனுசுக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து எல்லா கிரகம் இருக்கலாம். 10ஆம் இடம் வருதா உங்களுக்கு காலபுருஷனுக்கு, தொழில் பண்ணி செய்யிக்கலாம். இதுதாங்க சூட்சமம். ஒரு சாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா சூட்சமாக போய் தான் நீங்கள் செய்யணும். சூட்சமாக வேணும், சூட்சம் இல்லாமல் நீங்கள் செய்யவே முடியாது. கண்டிப்பாக உங்கள் சூட்சமத்தை பாருங்கள், அதை வச்சு செய்யுங்க. உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வந்து எம்டி கட்டமாக இருக்கா, சுபகிரகம் இருக்கா, அதை நீங்கள் பார்க்கணும். உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பேங்க் பேலன்ஸு, பேங்க் லாக்கர். உங்கள் பேங்க்கில் நீங்கள் என்னென்ன அமௌண்ட்டு, என்ன பணம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 11ஆம் இடம் சொல்லும். 1, 5, 9 அப்படின்னா 1ஆம் இடங்கிறது லக்கணம் நீங்கள், 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரன், உங்கள் தாத்தா, உங்கள் பசங்க. 9ஆம் இடம்னா உங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட உறவு சம்மந்தப்பட்டது. இவங்களாம் எங்கே இருக்காரு, அந்த இடத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கலாம். உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கலாம், கல்வி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க. 11ஆம் இடத்தை பார்க்கலாம், உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன இருப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத அது சொல்லலாம். அதே உங்களுக்கு தாத்தாவுக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கலாம், உங்களுக்கு 6ஆம் இடமாக வரும். இதெல்லாம் வந்து 9ஆம் இடத்துக்கு நீங்கள் 2ஆம் இடத்தை பார்த்தா உங்களுக்கு 10ஆம் இடமாக வரும். என்றைக்கு அப்பா பொண்ணும், பொருள், சொத்து, சுகம் சேர்த்துட்டு போயிட்டே இருக்காரா, மகன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பார். மகன் பிரச்சனையிலே சந்திப்பார். சரி, மகன் 2ஆம் இடம், மகன் வந்து 2ஆம் இடம். இப்போ பாருங்கள், மகன் வந்து நல்லா பொண்ணு பொருளுமாக சேர்த்து சம்பாதிச்சிட்டு, இப்போ சம்பாரித்து முன்னுக்கு வர 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 அப்பா அப்படி கீழே நசுக்க வைக்கும், பிரச்சனை சிக்கல, பம்பு வழக்கில் போய் சாக்குது. அப்போ மகனுக்கு 2ஆம் இடம்னா அப்பாவுக்கு என்னங்க 6ஆம் இடமாக வரும். 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. இதே அப்பாவுக்கு வந்து இப்போ இந்த சாதகருக்கு அப்பா 9ஆம் இடம், அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடாது, அதுக்கு 2ஆம் இடம் சொல்கிறது 10ஆம் இடம். அப்போ அவருக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம், வளர்ச்சி அடையும்போது இவருக்கு 10ஆம் இடம் வரும். ஆனால் பையன் வளர்ச்சி அடையும் போது அப்பா வீழ்ச்சி அடைவார். ஆனால் அதே நேரத்துக்கு அப்பாவுக்கு வந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடாது வந்து அந்த அவரோட லக்கணத்துக்கு வந்து 12ஆம் இடங்கிறது வந்து ஐன போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுக்கணும். 2ஆம் இடங்கிறது இவருக்கு 10ஆம் இடம், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கணும். பலன் எடுத்து தான் செய்யணும். இது தாங்க சாதகம். சாதகங்கிறது வந்து இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சு தெளிவாக எடுத்து பேசுனீங்கன்னா மக்களை வாழ வைக்கலாம்,
மக்களை ஜெயிக்க வைக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சாதகம் பார்க்க ஆன்லைனில் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்பலாம். தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், ஏமா பெய்யுமா, என்ன நட்சத்திரம் லக்கணம், அப்படி டேட்டா பற்றி டைமாக பார்த்து அனுப்புனீங்கனாலும் உங்களுக்கு நான் தெளிவாக படம் சொல்ல காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.